ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC Church Complex, Town Hall Bus Stand, Coimbatore 641001. Contact 9894795915. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படிங்கிறோம், அதை பற்றி பார்க்குறோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது மெயினாக யாரெல்லாம் உள்ளடக்கக்கூடியதுன்னா, எந்தெந்த கமர்ஷியல் பேங்க்ஸு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதியையும் இறக்குமதி ஆர்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ, அதில் முதலீடு செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, இன்சூரன்ஸஸு, ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸு, ஹெட்ஜர்ஸு, ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸை உள்ளடக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படிங்கிறது ட்ரேடிங் ஆப்ரேஷன்ஸை அவங்களுடைய விருப்பத்தின் பேர்லையும் அவங்களுடைய சொந்த செலவின் பேர்லையும் நடத்திக்கிறாங்க. இந்த லார்ஜஸ்ட் பேங்க்கோட டர்ன் ஓவர் US $1 billion தான் நிறையா இருக்குது. அப்போது அந்த அவங்களுடைய மெயின் ப்ராஃபிட் இந்த கரன்சியுடைய ஆப்ரேஷன்ஸில் மட்டும்தான் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இங்கே ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக தான் இருக்குது. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேங்க்குக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டரு, அதே நேரத்தில் கமிஷன் ஹவுசஸ்ஸு, டீலிங் சென்டர்ஸு, இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்கும் ப்ரோக்கரேஜ் ஹவுசஸும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்கள அவங்க அவங்களுடைய சொந்த விலையில் ஆக்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ப்ரைஸ் ஃபார்மேஷன் ப்ராசஸையும் மார்க்கெட் லைஃப்பையும் நிர்ணயிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அதனால் அவங்கள மார்க்கெட் மேக்கர்ஸ்னு சொல்கிறோம். அதே இதுக்கு ஆப்போசிட்டாக பாசிவ் பிளேயர்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சொந்த கொட்டேஷன்ஸை நிர்ணயிக்க முடியாது. அவங்க ட்ரேடு கொட்டேஷன்ஸ் ஆக்டிவ் மார்க்கெட் பிளேயர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதன்படி செயல்படக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. நார்மலாக இந்த பாசிவ் பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்க இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற கான்ட்ராக்டுக்கு பேமெண்ட் கொடுக்குறவங்க, ஃபாரின் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறவங்க, அந்த கண்ட்ரியில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறவங்க, ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் வச்சுருக்கிறவங்க, டூரிசம், ஸ்பெக்குலேஷன் அல்லது இந்த மாதிரியான ரேட்டை நிர்ணயிக்கக்கூடியவங்க, இந்த கரன்சி ரிஸ்க்கை எடுக்கிறவங்க, அன்ஃபேவரபிள் ப்ரைஸ் இருந்தால் அதில் லாஸ் ஆகிறதுல இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறவங்க, இவங்க வழியாக தான் அதை தீர்மானிக்குது. அப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் 2 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஒன்று கரண்ட் டிரான்சாக்ஷன், இன்னொன்று ஃப்யூச்சர் டிரான்சாக்ஷன்ஸ். கரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் அந்த மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்சை இன்வால்வ் பண்ணி அப்போவே இம்மீடியட்டாக டெலிவரி பண்ணக்கூடியது, அது கரண்ட் டிரான்சாக்ஷன். ஃப்யூச்சர் டிரான்சாக்ஷனுங்கிறது கான்ட்ராக்ட் ஒரு முடிவுக்கு அக்ரிமெண்ட் ஆகிடும். ஃப்யூச்சராக டெலிவரி பண்ணும்போது இந்த விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் மார்க்கெட். வருங்கால மார்க்கெட் சந்தையில் தான் இந்த பண ரேட்டு அப்ளிகபிளாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் அப்படிங்கிறது ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்னா செட்டில்மெண்ட் 2 நாட்குள்ளே நடந்தால் அது ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சிங் ரேட்டுன்னு சொல்கிறோம். நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் அந்த ஃப்யூச்சர் டேட்டில் போனால் அதை ஃபார்வேர்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னு சொல்கிறோம். கரன்சி ஃபார்வேர்டு கான்ட்ராக்டில் ஸ்பாட் ரேட் மாதிரி இருந்தாலும் ஆக்சுவல் டெலிவரி ஆஃப் கரன்சிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள ஒரு வருங்காலத்தில் தான் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பார்ட்டி யூரோ டாலர்ஸை ஃப்யூச்சர் டேட்டில் இந்த ரேட்டுக்கு செல் பண்ணுறோம் அப்படின்னா சோல்டு யூரோ ஃபார்வேர்டுன்னு சொல்கிறோம். அதையே பாட் டாலர் ஃபார்வேர்டுன்னு சொல்கிறோம். ஃபார்வேர்டு ப்ரீமியம்ங்கிறது எப்போ நடக்கும்னா, ஃபார்வேர்டு ட்ரேடில் கோட் பண்ணி ஸ்பாட் ரேட்டை விட லோவராக போகும்போது அது ஃபார்வேர்டு டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே
ஃபார்வேர்டு ப்ரீமியம்ங்கிறது எப்போ நடக்குதுன்னா ஃபார்வேர்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை விட ஜாஸ்தியாக இருந்தால் அதை ப்ரீமியம்னு சொல்கிறோம், கம்மியாக இருந்தால் அதை ஃபார்வேர்டு டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறோம். கரன்சி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது கரன்சி ஃபார்வேர்டை மாதிரியே இருந்தால் கூட அதோட நேச்சர்லேயும் எப்படி அதை வந்து செட்டில்மெண்ட் எடுத்துக்கிறாங்கங்கிறதையும் அந்த டெலிவரியிலையும் அது மாறுபட்டு போகும். ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷனுங்கிறது 2 கரன்சியை இன்வால்வ் பண்ணக்கூடியதாக இருக்குது. முக்கால்வாசி டிரான்சாக்ஷனில் ஃபாரின் கரன்சி அப்படிங்கிறது யூஎஸ் டாலர்ஸாக தான் இருக்கும். இல்லைன்னா வேறு எந்த எக்ஸ்போர்ட்டரோ இம்போர்ட்டரோ அவருடைய நாட்டோடைய பண மதிப்பாக இருக்கும். அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் டாலருங்கிறது யூஷுவலாக வெஹிக்கிள் கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி இந்த நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு டிட்டர்மைன் ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு சப்ளை ஆஃப் டிமாண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் அந்த கரன்சியினுடைய எக்ஸ்டர்னல் மதிப்பு டிட்டர்மின் ஆகுது. இண்டிவிஜுவலோ இல்லது ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு கவர்மெண்ட்டோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த மார்க்கெட்டை ஏற்படுத்துகிறாங்க ஒரு பல்வேறு காரணங்களுக்காக. டிமாண்ட் சைடில் போகும்போது ஃபாரின் கரன்சி அப்படிங்கிறது எப்போ அது மாற்ற ஒரு மனிதர்கள் விருப்பப்படுறாங்க அப்படின்னா, மற்ற நாட்டினுடைய பொருளை வாங்கிறதுக்கோ அல்லது அதனுடைய பயனை அனுபவிக்கிறதுக்கோ அப்போது. ரெண்டாவது, கிஃப்ட்டு கொடுக்கும்போதோ இல்லை ஒரு அவார்டோ ஒரு டொனேஷனோ ஒரு என்டோமெண்ட்டோ கொடுக்கும்போதோ அந்த பணம் நாட்டு பணமாக மாறுறதுக்கு வாய்ப்பு. மூன்றாவது, அந்த அயல் நாட்டில் இதற்கான வாணிபத்துக்கோ அல்லது வேறு வகையிலையோ முதலீடு செய்யும்போது. நான்காவது, அந்த இடத்துல ஒரு சொத்தோ அல்லது ஒரு பாண்டோ அல்லது ஒரு ஸ்டாக்கோ வாங்கணும் வேறு நாட்டில்ங்கும்போது. அடுத்தது, ஃபாரின் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம பணம் அந்த நாட்டு பணமாக மாற வேண்டியது அவசியமாகிறது. ரெண்டாவது, ஒரு டைரக்ட் ஓனர்ஷிப், ஒரு முதலீடு அப்படிங்கிறது கேபிட்டல் அப்படிங்கிறது இவரோடது சொந்தமான முதலீடாக மாறும்போது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெக்குலேஷன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ரிஸ்க் அவாய்டன்ஸு அல்லது ரிஸ்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியாக மாறும்போது பணத்தை மாற்றக்கூடிய அந்த ஒரு சந்தையில் அது நடக்குது. இது எல்லாமே வந்து டிமாண்ட் சைடில் ஃபாரின் கரன்சியாக மாறக்கூடியதாக இருக்குது. அதே வந்து சப்ளை சைடில் பார்க்கும்போதும் இதே மாதிரியான காரணங்களுக்காக போகிறோம். ஆனால் அதில் வந்து பொருள் வாங்கிறதுக்காகவோ அல்லது அந்த பொருளை கொண்டு வர்றதுக்காகவோ அல்லது அதற்கான பேமெண்ட் செய்யும்போதோ, அங்கேருந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போதோ இல்லை இங்கே டெபாசிட் வரும்போதோ இந்த மாதிரியான மற்ற நாட்டு கரன்சி இந்த நாட்டினுடைய பணமாக மாறுதல் அப்படிங்கிறது அவசியமாகிறது. எப்படி இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபிகர் 4.4.1 பேஜ் 9.57 எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒய் ஆக்சஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, எக்ஸ் ஆக்சஸில் வந்து சப்ளை கியூ கொடுக்குறாங்க. அப்போ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை லைன் எப்படி மீட் ஆகுதோ அங்கே தான் அந்த ஃபாரின் கரன்சியுடைய ரேட்டு வந்து டிட்டர்மின் ஆகுது. ஈக்லிபிரியம் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறது எங்கே அந்த ஃபாரின் கரன்சியும் நம்ம நாட்டு கரன்சியுடைய ரேட்டும் மீட் ஆகுதோ, அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கர்வ் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல தான் அந்த ஈக்லிபிரியம் ப்ரைஸுங்கிறது நமக்கு நிர்ணயிக்கப்படுது. அந்த இடம் தான் வந்து நம்மளுடைய பணத்துக்கு எவ்வளோ டாலர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு பணத்தினுடைய மதிப்பு ஒன்றா டெப்ரிஷியேட் ஆகும், இல்லைன்னா அப்ரிஷியேட் ஆகும். அதாவது ஒன்றா அதனுடைய மதிப்பு அதிகரிக்கும், இல்லை அதனுடைய மதிப்பு குறையும். கரன்சி அப்ரிசியேஷன், கரன்சி டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் அந்த பணத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கிறதோ அல்லது குறையிறதையோ சொல்லக்கூடியதாக இருக்குது. கரன்சி அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, நம்மளுடைய பொருள் நம்மளுடைய பணம் மற்றொரு நாட்டினுடைய பொருளாகும்போது நம்முடைய பணத்தினுடைய மதிப்பு அதிகரித்தா அது அப்ரிசியேஷன். அதே நம்மளுடைய பணம் மற்றொரு பணத்தினுடைய மதிப்புக்கு குறைவாச்சுன்னா அது டெப்ரிசியேஷன்னு சொல்லுவோம். இதை எப்படி ஒரு எக்ஸாம்பிள் வழியாக புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ரூபா அப்படிங்கிறது டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு ஜனவரி மாதத்தில் 70 ரூபா ஒரு டாலராக இருந்தது அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தில் ஒரு ரூபாங்கிறது ஒரு டாலருங்கிறது 75 ரூபாயாக மாறுச்சுன்னு சொன்னால் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன ஆச்சு? ஒரு
அதிகப்படியான விலையை நம்ம ஒரு டாலருக்கு கொடுக்க வேண்டியதாச்சு. 70 ரூபா கொடுத்த இடத்துல நம்ம வந்து 75 கொடுத்தோம். அப்போ இது டெப்ரிசியேஷன், நம்ம பணத்தினுடைய மதிப்பு டெப்ரிசியேஷன் ஆச்சுன்னு சொல்கிறோம். ருப்பியோட வேல்யூ கம்மியாயிடுச்சு. அதே நேரத்தில் இன்னொரு எக்ஸாம்பிளில் $1 நமக்கு 75 ரூபா கிடச்சிது, 70 ரூபாய்க்கு இத்தனை நாள் அந்த ஒரே டாலருக்கு நம்ம 5 ரூபா கிடைக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் 70 ரூபான்னு சொன்னால் இது அப்ரிசியேஷன் ஆஃப் US டாலர்னு சொல்கிறோம். இந்த ஒரு கரன்சி மற்றொரு கரன்சியை விட அப்ரிசியேஷனோ டெப்ரிசியேஷனோ ஆகிறது அப்படிங்கிறது அந்த யூஎஸ் டாலர் கூட நம்மளுடைய பணம் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பொறுத்து இருக்குது. நம்மளுடைய $1 அவங்களுடைய 75 நம்மளுடைய ஒரு 75 ரூபா தான் அவங்களுடைய ஒரு டாலர் அப்படின்னா நம்ம 75 ரூபா கொடுத்தா தான் அவங்க டாலரை வாங்க முடியும். அதே அடுத்து 70 ரூபா கொடுத்து நம்ம ஒரு டாலர் வாங்க முடியுதுன்னா நம்ம பணம் வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு, அவங்க டாலர் டெப்ரிஷியேட் ஆகிருக்குங்கிற அர்த்தத்தில் வருது. அப்போ ஹோம் கரன்சி டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஃபாரின் கரன்சி அப்ரிசியேஷன். நம்ம விலை குறைஞ்சா அவங்க விலை இன்க்ரீஸ் ஆகுது. ஹோம் கரன்சி ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபாரின் கரன்சி ப்ரைஸோட கம்பேர் பண்ணி பேசும்போது இது ஜாஸ்தி ஆச்சுன்னா, ஃபாரின் கரன்சி ஜாஸ்தி ஆச்சுன்னா நேச்சுரலாக ஹோம் கரன்சி லெஸ் வேல்யூபிள் ஆகிடும். அதே ஹோம் கரன்சி அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஃபாரின் கரன்சி டெப்ரிசியேஷன்னு மாறுது. இது ரெண்டையும் இப்போ தான் பார்த்தோம். நம்ம ஃப்ளோட்டிங் ரேட் சிஸ்டமில் டிமாண்ட் கர்வ் ஃபார் ஃபாரின் கரன்சிங்கிறது வந்து ரைட்டுக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா அது ஃபாரின் கரன்சியோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பேர். சப்ளை கர்வில் அதே அன்சேஞ்சாக இருந்ததுன்னா ஃபாரின் கரன்சியோட வேல்யூ ரைஸ் ஆகுது, டொமஸ்டிக் கரன்சி நம்மளுடைய நாட்டு கரன்சியோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகுதுங்கிறது அர்த்தம். இதை வந்து 4.42 ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கே வந்து மார்க்கெட் இனிஷியலாக ஈக்லிபிரியம் ஈங்கிற பாயிண்டில் இருந்துச்சு. ஈக்லிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்போ வந்து ஸ்மால் இஇக்யூவில் இருந்தது. டொமஸ்டிக் டிமாண்ட் ஃபாரின் கரன்சிக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது டாலர்ஸ் சப்ளை வந்து கான்ஸ்டண்ட்டாக அதேவாக இருந்ததுன்னா டிமாண்ட் கர்வ் வந்து ரைட்வர்டு ஷிஃப்ட் எடுத்தது. அப்போ ஈக்லிபிரியம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து E1க்கு ஷிஃப்ட் ஆச்சு. இங்கே என்ன அர்த்தம் ஆகுது நமக்கு, இது என்ன புரியுது அப்படின்னா, இந்தியன் ரூபா வந்து நம்ம நிறையா கொடுத்து ஃபாரின் கரன்சியை வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ டொமஸ்டிக் நம்மளுடைய நாட்டு பணத்தினுடைய வேல்யூ குறைஞ்சிச்சு, டெப்ரிஷியேட் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதே டாலர்ஸ் சப்ளை இந்தியன் மார்க்கெட்டில் அதிகமாச்சுன்னா என்ன ஆகுதுங்கிறது ஃபிகர் 4.43 எக்ஸ்பிளைன் பண்ணுது. சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சி வந்து சப்ளை கர்வில் S1 டிக்ளைன் ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து E1க்கு கீழே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம கரன்சி வந்து குறைவாக கொடுத்தா போதும் அவங்களுடைய டாலர்ஸை வாங்கிறதுக்குன்னு. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுடைய டொமஸ்டிக் கரன்சியோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆச்சு அப்படின்னு அர்த்தம், நம்மளுடைய பணத்தினுடைய மதிப்பு அதிகரிச்சுது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு பொருளை நம்ம வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ மற்ற நாட்டிலேருந்து அந்த பொருளுடைய விலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்குது. அதனால தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக பார்க்குறோம். அல்லது டெப்ரிசியேஷன், அதோட அப்ரிசியேஷன், ரீவேல்யூஷன், டெப்ரிசியேஷன், இது மூணையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். டீவேல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோட கரன்சியில் மற்ற நாட்டோட கரன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணும்போது கீழே இறங்கி வந்துச்சுன்னா, டவுன்வர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா அதை டீவேல்யூஷன் சொல்கிறோம். இது வந்து ஒரு கண்ட்ரியுடைய மானிட்டரி பாலிசி டூல் தான். ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரெஜிமில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அஃபிஷியல் ரிடக்ஷன் பண்ணி அந்த நாட்டினுடைய விலையை வந்து குறைச்சிக்குவாங்க. அந்த மானிட்டரி அத்தாரிட்டி வந்து ஒரு புது ஃபிக்ஸட் ரேட்டை வச்சுக்குவாங்க இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேஸ்கெட்டில். இதே ஆப்போசிட்டாக டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது கரன்சி வேல்யூவில் மற்ற நாட்டுடைய கரன்சிக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் நம்மளுடைய பணத்தினுடைய மதிப்பு குறையிறத பற்றி நம்ம சொல்கிறோம். ரீவேல்யூஷன் அப்படிங்கிறது டீவேல்யூஷனுடைய ஆப்போசிட்டு. இங்கே வந்து அஃபிஷியல் இன்க்ரீஸ் இன் தி பார் வேல்யூ ஆஃப் அ நேஷன்ஸ் கரன்சி, அதாவது நம்மளுடைய நாட்டினுடைய பணத்தினுடைய மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளுடைய நாட்டினுடைய முறையாக ஏற்றப்பட்டால் அதுக்கு பேர் ரீவேல்யூஷன்னு சொல்கிறோம்.
அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய நாட்டினுடைய மதிப்பு அதிகரிச்சதுன்னா அது அப்ரிசியேஷன். அது ஏன் அதிகரிக்குது அப்படின்னா அது மார்க்கெட் ஃபோர்ஸஸ்னால அதிகரிக்கலாம். டிமாண்டை ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுனால கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாமையே நம்ம பணம் மாறுதலுக்கு நம்மளுடைய பொருள் மாறுதலுக்கு ஏற்ப வகையில் அது அதிகரிக்கவோ குறையவோ ஏற்படுதுங்கிறது நமக்கு இதில் புரிய வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.